ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? நம்ம செய்தி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து செய்தி தலைப்பு வந்து உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு என்னென்னலாம் உண்டாயிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பைபிளில் என்ன உண்டாயிருக்கு என்ற காரியத்தை நம்ம பார்த்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்போம். முதலாவது ஆதியாகமம்  யாக்கோபு அவருக்கு ஒன்று உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். இங்கே ஒரு காரியம் யாக்கோபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தது. மனைவி 2 மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தது. ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாமே இருந்துச்சு. எல்லா தொழுவும் பண்ணையாகவே வச்சுருந்தார். வேலையாட்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனாக்கா அவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து நிறைய பேர் பணம் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது கிடையாதுன்றது இப்போ நம்ம படிக்கிறது மூலமாக தான் பார்க்க முடியும். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து பணம், பொருள், பதவி அது வந்து ஜீவன் கிடையாது. ஒருவன் உலக ஆஸ்தியுடவனாக இருக்கிறது, அது எதுவுமே நமக்கு ஜீவன் கிடையாது. ஹல்லேலூயா. எது ஜீவன்னா என்னது? வாழ்வு. எது நம்மளை வாழ வைக்கும்? ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பயணம் செய்கிறதுக்கு அது ஓகே. ஆனால் அது நம்மளை வாழ வைக்குமான்னு பார்த்தாக்கா முடியாது. பணம் இருக்குது, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் பைபிள் இருக்கே. சரி, பணம் இருக்கே அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ ரீசெண்டாக கொரோனா வந்துச்சு. அந்த பணம் யாரோட உயிராச்சு காப்பாத்துச்சா? அப்போ அந்த பணம் வாழ்வு கிடையாது. எல்லாரும் பணத்தை என்ன பண்ணாங்க? அது மதிக்கவே இல்லை. பொண்ணு பொருள் பைபிள் இருக்குது. ஏசாயில் தன் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? தான் வணங்க விற்கிறவங்க எல்லாத்தையும் வீதியில் எரிந்து விடுவார்கள் அப்படின்னு அதுதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணாங்க? சேர்த்து வச்சதெல்லாம் தூக்கி வாரி இறைச்சாங்க, அதாவது தூக்கி போட்டாங்க. அது எதுவுமே பயன் இல்லை. உயிரே போது அவங்க படிக்க முடியல ஜனங்களால். அப்போ பார்த்தீங்களா? உங்களுக்கே புரியும். டாட்டாவே சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம வச்சிருக்கிற எதுவுமே நமக்கு என்ன இல்லை? ஜீவன் கிடையாது. பிலிப்பைன்ஸில், வெனிசுலாவில் எல்லாம் நிலநடுக்க வந்துச்சு. நியூஸ் பார்க்குறீங்களா? நிலநடுக்க வருது. அப்போ எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் என்ன இல்லை? அது அவங்களுக்கு ஜீவன், அது அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கல. ஒரு கட்டடமோ ஒரு படிப்போ. ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை, அதுவே வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு இது புரியணும் நமக்கு. பணம், பொருள், பதவி எதுவுமே வாழ்க்கை கிடையாது. நம் வாழ்க்கைக்கு தேவையானது, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆனால் அதுவே வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணுறாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அது ஒரு பகுதி தான் வாழ்க்கையில், அது ஒரு பகுதி, அவ்வளோதான். அது அவங்கள வாழ வைக்குமான்னு பார்த்தாக்கா அது கடைசி வரைக்கும் அந்த அன்பு இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக வாழ முடியும். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த அன்பு குறைய தான் செய்யும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அன்பு குறையும் செய்வோம், அதிகமாகவும் செய்யும். வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் நிறைந்தது தான் வாழ்க்கை. அப்போ எதுவுமே ஜீவன் கிடையாது, அதாவது வாழ்க்கை கிடையாது. எது வாழ்க்கை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எது நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கு? யாக்கோபுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து ஆண்டோட ஜெபம் பண்ணுறாரு. எதுக்காக? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் அந்த காரியத்தை சொல்ல வந்தேன். இன்னைக்கு பணம் இது மட்டும் இதுதான் அஞ்ஞானிகள். அவங்களாம் ஞானி கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற யோசிக்க முடியல பாருங்க. யாராவது யோசிக்கிறாங்களா? எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, பணம்னு ஓடுறாங்க, படிக்கிறாங்க, படிக்கணும், பதவி உயர்வு வரணும்.
ஆனால் அதுவே வெறியா இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறதே. ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஒரு சில பேர் உணர்ந்தவங்க அதை பேசுகிறாங்க, தலைவர்கள் பேசுகிறாங்க, நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த பணம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னாக்கா எல்லாத்தையும் அவங்க சம்பாதிச்சு பார்த்துட்டாங்க, அனுபவிச்சு பார்த்துட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கல, எதுவுமே அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கல என்பது அதுல இருந்து தெரியும். சரிங்களா? உண்மைதானே? அப்படியே வந்துருக்கீங்க. எது நிறைவை கொடுக்கும், எது உங்களை பூரணப்படுத்தும் அப்படின்றது தான் பைபிள் இருக்கு. அல்லேலூயா. எது நம்மளை நிறைவை கொடுக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும். அல்லேலூயா. அப்ப நிறைவானது நம்முடைய வாழ்க்கையில வரணும். அல்லேலூயா. அதுதான் அந்த நிறைவானது அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த அன்பு தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த தேவன் நம்ம கூட இருந்தாருனாக்கா தேவனை வெளிப்படுத்துவோம். இப்போ உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனாக்கா நம்ம பழகிறவங்கள பார்த்து பழகணும் அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். ஆகவே அவங்கள போலதான் நம்ம இருக்க போறோம். தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை. அல்லேலூயா. பாஸ் சொல்லுவார், எதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்று முளைக்கும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தான். அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளைய போகுது. சரிங்களா? ஆமே. ஸ்தோத்திரம். ஆகவே அப்போது நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல உணரணும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கிட்டோம் அப்படின்னு இருக்கு. அதாவது எந்த ஒரு காரியம் வந்தாலும் உங்களுக்கும் தேவனுக்குள்ள ரகசியம். சரிங்களா? நீங்களாச்சு தேவனாச்சு, அதுதான் பைபிள் சொல்லுது. நீ எப்படி இருக்கிறீங்க, நீங்க பரலோகம் போவீங்களா நரகம் போவீங்களான்னு உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது நீங்க நரகம் போறீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு அதுக்கு மேல தெரியும். நீங்க பரலோகம் போவீங்கனாக்கா உங்களுக்கும் தேவனுக்குள்ள ரகசியம். எதுக்காக சொல்றேன்னா, இங்க தன் பிழைகளை உணரணும். நாம் என்கிட்ட என்ன மைனஸு, என்கிட்ட என்ன பிளஸ் அப்படின்றத அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்போ தெரியும்? பைபிள் சத்தியம், நமக்கு சத்தியத்தை அறிஞ்சா மட்டும்தான். அல்லேலூயா. சரி, அப்போ இங்க படிங்க. இங்க யாக்கோபு எல்லாமே இருந்துச்சு, ஆனாக்கா அவர்கிட்ட என்ன இல்லை, ஒரு குறைவு இருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன தேவை? நிறைவு தேவை. அவர்கிட்ட ஒண்ணு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் இங்க பார்க்க போறோம். என்ன உண்டாயிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். படிங்க. யாக்கோபு இந்த மாதிரி பண்றாரு. ராத்திரில எழுந்திருக்கிறாரு, தன் 2 மனைவிகளை கூப்பிடுறாரு, தன் 2 பணிவிடைக்காரர்களை, அப்புறம் தன்னுடைய 11 பிள்ளைங்க யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அல்லேலூயா. தண்ணீரை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இதெல்லாம் ரகசியங்கள் இருக்கு. ஏன் ஆற்றை கடந்தாரு? மோசைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? மோசைய ஜலத்துல அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இதுல வச்சு என்ன பண்ணுவாங்க, பேடையை அதுல வச்சு போடுவாங்க. பேடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூடையில வச்சு அனுப்புவாங்க. ஸ்தோத்திரம். கத்துனாவும் சொல்றாங்க, அவங்க பைபிள் படிச்சிருக்கிறாங்க. அப்ப பேடன்றாங்க, கூடன்றாங்க, படம் பார்த்துருக்கீங்க கூட. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, மோசேய அந்த நைல் நதி, கரெக்டா? அதாவது கரெக்டா? ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கும். அல்லேலூயா. நைல் நதியில தானே வச்சு அனுப்புவாங்க. ஸ்தோத்திரம். எகிப்து நைல் நதியில. ஏன்னாக்கா ஆண் பிள்ளைகளாம் கொண்டு போட்டுருவாங்க. அப்போ இப்ப மோசைய எதுல இருந்து எடுக்கிறாங்க? போத்திபாருடைய மகள். கரெக்டா? ஸ்தோத்திரம். ஏதாவது பிழையா இருந்தாக்கா திருத்திக் கொள்வோம். ஆமே. போய் எடுக்கிறாங்க. எதுல இருந்து எடுக்கிறாங்க மோசைய? நாணல் பெட்டி. ஓகே, தண்ணியில இருந்து எடுக்கிறாங்க. அப்போ மோசேன் அப்படின்னாக்கா தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப இங்க யாக்கோபு பாருங்க, ஆற்றை கடக்கிறாரு. அப்ப தண்ணீரை கடக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆவிக்கிற அர்த்தங்கள் இருக்கு. சரி, ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வேற காரியம் படிங்க. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி. ஸ்தோத்திரம். நாம கடக்க வேண்டிய விஷயங்களை கடந்தாதான்
என்ன பண்ண முடியும்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கடக்க வேண்டிய விஷயங்களை கடக்காம, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அப்ப நிச்சயமா நம்ம தண்ணீர்களை கடந்தாகும். தண்ணீர்கள் அப்படின்னு இருக்கு. அது பைபிள் எழுத்து மிஸ்டேக்கு. தண்ணீர் தானே இருக்கணும், அதுனா தண்ணீர்கள். அது பிரிண்டிங் மிஸ்டேக், அதை திருத்திங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. முதல்ல அவங்களும் அப்படி சொல்றவங்க முதல்ல திருந்தும். அல்லேலூயா. ஒரு தப்பான வேதத்தை, அதாவது மொழிபெயர்க்கு சீகன் பால்கயிறு தான் மொழிபெயர்த்த அந்த வேதம் நம்ம கையில இருக்கு. ஆவியானவர் துணை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் பைபிள்னாக்கா ஒன்று எடுத்துருவாரு. அல்லேலூயா. ஆவியானவர் அங்க அருள் செய்யறாரு. இப்போ பாஸ்டம்மா சொன்னாங்க, அவங்க கண்ணீர் மூணு கண்ணீரா வந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ தேவன் ஒன்று செய்யறாரு நம்முடைய வாழ்க்கையிலனாக்கா நமக்கு அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ரிலீஃபா இருக்கும். பேச முடியுங்களா? நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னாக்கா கஷ்டமா இருக்கும். நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னாக்கா பாட்டே பாட முடியாது பல நேரங்களில். ஏன்னாக்கா நான் பாடிட்டு இருக்கிறேன். நாம பாடுறது பாட்டு கிடையாது, நாம ஸ்தோத்திரம் செய்யறது ஸ்தோத்திரம் கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செய்ய வைக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபிக்க வைக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பிரசங்கிக்க வைக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பாடலை பாட வைக்கணும். அப்படி பாடும்போது நான் பாடணுனாக்கா ராகம் வராது. ஆவியான ஒரு துணையோடு நான் பாடுறேன் அப்படின்னாக்கா நான் ஞானமா பாடுவேன். அதாவது கருத்தோடு பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன் அப்படின்றது. ஆவியோடு தானே பாட சொன்னாரு. ஆவியை துரத்தி விட்டுட்டு, அதாவது நம்ம ஆவியை சொல்றோம், ஆவியை அப்படியே உள்ள லாக் பண்ணி வச்சுட்டு மாம்சத்தை வெளில வச்சுக்கிட்டு பாடுறோம்னாக்கா நம்ம மட்டும்தான் பாடுவோம், வேற யாரும் பாட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் அப்படின்னா என்னன்னாக்கா, ஆவின்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். ஆவி உங்களுக்கு ஏற்றதை ஒரு நாளும் யோசிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க ஆவியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளும் திங்க் பண்ணாது. உங்களுடைய ஆவி தேவனுக்கு உரியவைகளை, பரலோகத்துக்குரியவைகளை மட்டும்தான் திங்க் பண்ணும். அதை மட்டும் தான் யோசிக்க, அதை மட்டும் தான் பேசும். உங்க ஆவி மட்டும் கிடையாது, த ஹோல் வேர்ல்டு. அப்படின்னா இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவியும், உங்க பிள்ளைக்கு ஆவி இருக்கு சரிங்களா? எல்லா ஆவியும் தேவனுக்கு ஏற்றவைகளை மட்டும்தான் யோசிக்கும், திங்க் பண்ணும். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்க ஆவியோடு தேவ ஆவி இணையணும். இணைந்து ஒரு காரியம், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவருக்கு நாம இடம் கொடுக்கிறோமா அப்படின்றத உங்களுக்கே தெரியும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னாக்கா, அல்லேலூயா, நீங்க கோவப்பட்டு பேசுனீங்கன்னாக்கா சண்டை வம்பு தான். அல்லேலூயா. நமக்கே தெரியும் நாம மாம்சத்துல தான் பேசுறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தவங்க கோவத்தோட பேசுறாங்கனாக்கா நமக்கு கோவம் வருதான், வர வாய்ப்பு இருக்குதான். ஏன்னாக்கா நம்மளும் கோவப்பட்டு அதையே பழகி இருக்கிறோம், அதனால கோவம் வரும். இன்னொரு காரியம், கோவம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு காரியத்துக்காக, அதுல தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்திருப்போம். அதனால எவ்வளவுதான் ஜெபம் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த விரக்தியில கோபமா அது வெளிப்படும். சரிங்களா? அது 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 இயல்பு தான். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நாம தான் என்ன பண்ணுவோம்னா, அமைதியா இருந்து நம்மளும் கோவப்பட்டு அவங்களும் கோவப்பட்டு என்ன ஆகும், அங்க தேவநாமமே மகிமைப்படாது. கோபங்கள் வந்து மாம்சத்துக்குரியது. எல்லா இடத்துலையும் கோபப்படுறாங்களே, எல்லாமே மாம்சம்னு சொல்லிட முடியாது. அவங்க வந்து ஒரு, அதுதான் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. நீங்கள் உங்களை பத்தியே யோசிக்க கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு இனங்கள் இருக்கு. அதாவது பலவீனமானவர்களை தாங்கணும். யாரு பலவீனமானவங்கன்னா, கோபப்படுறவங்க நிச்சயமா பலவீனமானவங்க. சரிங்களா? நாம ஆவிக்குரியவங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னாக்கா, அமைதலோடு சாந்தத்தோடு இருக்க பழகணும். இதை முதல்ல பழக்கணும். எப்படிதான் ஒருத்தவங்க வந்து பேசினாலும் உண்மை நிலைமை என்ன என்பதை நாம் என்ன பண்ணணும், அறியவர்களா இருக்கணும். சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நல்லா இருக்கணும்னாக்கா ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தவர்களாக அதுல பழகி இருக்கணும். நம்ம சண்டை போட்டு பழகினோம்னாக்கா சண்டை மட்டும் தான் போடுவோம். நாம தேவனுடைய கனிகள், அன்பா பேசுறது, ஒருத்தவங்க நம்மளை திட்டக்குள்ளேயும் நமக்கு வலிக்குன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான், அதை நம்ம பழகணும். ஒருத்தவங்க திட்டக்குள்ளேயும் நாம அமைதலோடு சாந்தத்தோடு இருந்து அவங்களுக்கு புத்தி சொல்லவர்களா இருக்கணும்.
அவர்களை வந்து இணங்க பண்ணுகிறவர்களா இருக்கணும். நீ கோவப்பட்டாக்கா இன்னும் அவங்க கோவப்படுவாங்களே தவிர உங்கள் முகத்தையும் பார்ப்பாங்க, நீங்கள் பேசுகிற பேச்சையும் பார்ப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னாக்கா ஆவிக்குரிய காரியங்கள் கிடையாது, இதெல்லாம் மாம்சம் தான் குறிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேசுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கு சொல்லல. நாம வந்து அதாவது நமக்குள்ளது ஒரு வேகம் வரும். அப்ப என்னன்னாக்கா சரியா நம்ம சொல்லணும்ன்ற. அப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து வேலை செய்கிறேன். நான் வேலை செய்யக்குள்ள ஒரு எங்கள் ஜென்ரல் மேனேஜர் அப்படி ஜிஎம் சொல்லுவாங்கள்ல, அவங்க ஒரு காரியம் அடிக்கடி சொல்லுவாங்க, கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னாக்கா, கஸ்டமர் எப்படி வேணாலும் அவங்க பண்ணலாம். இன்னும் கேட்டால் வந்து அடிச்சுட்டு கூட போவாங்க. கேஸு அதாவது செல்லாது. ஏன் நீ ஒழுங்க என்ன வேலைக்கு வச்சது எதுக்காக? கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான். கஸ்டமர் தான் முக்கியம், நாங்களாம் முக்கியம் கிடையாது. ஒர்க்கர்ஸ் எங்களை பற்றிலாம் கம்பெனி கவலைப்படாது. ஒரு காரியம் சொல்கிறேன், அறிஞ்சிங்க. கஸ்டமர் என்னெல்லாம் பயங்கர கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்காங்க. சரிங்களா? நான் யாரையும் திட்டுனதுக்கும் கிடையாது. சரிங்களா? எவ்வளோ காரியம் பார்த்துருக்குறேன். அப்போது கஸ்டமர் என்ன பேசுகிறாங்கன்றத நல்லா கூர்ந்து கவனிப்போம். அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். மாற்றி ஆன்சர் பண்ணாக்கா அவங்க டென்ஷன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? புரியுதுங்களா? அவங்க கோவப்பட்டாலும் சரி, அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பேங்க்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, உடனே மேனேஜர் அங்கேயிருந்து வந்து அவரு கத்த மாட்டார், பக்கத்தில் இருக்கிற யாருமே கத்த மாட்டாங்க, அங்கே வேலை செய்கிறவங்க யாரும் கத்த மாட்டாங்க. அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வழி? அவங்கள முதல்ல உட்காருங்க ஐயா, உட்காருங்க சார், கோவப்படாதீங்க அப்படின்ட்டு உட்கார வைப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க உட்கார வச்சாலே அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும் பாதி. அடுத்தது தண்ணி குடிக்க சொல்லி கொஞ்சம் அவங்கள என்ன கூல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க. புரியுமா? தெரியுது அவங்களுக்கு? அவங்க சொல்கிறது எல்லாம் தலையாட்டிட்டு அப்புறமா நிதானமாக எடுத்து சொல்லுவாங்க, என்ன மிஸ்டேக்கு, யார் தப்பு அப்படின்றத கரெக்டாக பொறுமையாக சொல்லக்கூட அவங்க கேட்பாங்க. சரிங்களா? இன்னொரு காரியம், இது ஒரு காரியம் நான் சொல்ல வந்தது. இன்னொன்று, எங்களுக்கு நான் வேலை செய்ய இடத்துல சொன்னேன் என்னன்னாக்கா, நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். ஒரு பந்து எடுத்து செவுத்துல வேகமாக அடிக்கிறீங்க, உடனே செவுரு சூப்பர், என்ன நீங்கள் அடிச்சிடல, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பந்து அப்படியே வாங்கிக்கிட்டு பேசாமல் இருக்குமா? எவ்வளோ வேகமாக பந்து அடிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்கள்கிட்ட திரும்பி வரும் பந்து. அப்போ உங்கள்கிட்ட என்ன, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் தென் டேக் ரெஸ்பெக்ட். நீங்கள் மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கிது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்போ பிள்ளையானாலும் சரி, பைபிளில் ஆதார வசனம் இருக்குது, தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே கான்செப்ட் தான், ஒருவர் கோபம் மூட்டாதீர்கள். இது யாருமே பண்ணுறதில்ல. பிள்ளைங்களுக்காக ஒரு வசனம் இருக்குது, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள், அவர்கள் பலனற்று போவார்கள் அப்படின்றது. சரிங்களா? பிள்ளைங்களை கோபப்படுத்திட்டு உங்களுக்கு கோபம் வருதுன்றதுன்னா அவங்களுக்கு கோபப்படுத்தினாக்கா அவங்க பலன் இல்லாமல் போவாங்க, அவங்களுக்கு கோபம் வரும். சரிங்களா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், உண்மைதான். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தன் தாயின் தகப்பனையும் சபிக்கிறவன் கொலை செய்யப்படுகிறவன் இருக்கு. அது பிரமாணம், நியாய பிரமாணம். அல்லேலூயா. இன்னைக்கு விபச்சாரி ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொலை செய்ய சொல்ல கர்த்தர். அந்த சாபத்துக்கு நீங்களாக்கி இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ என்ன ஒரு காரியம் என்னன்னாக்கா, கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அந்த சாயலை நம்ம தடித்து கொள்ளணும், தாழ்மை தடித்து கொள்ளணும். உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மா, ஏன்னா கர்த்தரை உங்களோட பார்க்கணும். அது ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் எப்படினாலும் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதனால தான் சொன்னார், பிரிவினை உண்டாக்க வந்தேன், தாய்க்கும் மகளுக்கும், தந்தைக்கும் மகனுக்கும், மாமிக்கும் மருமகளுக்கும் சமாதானத்தை நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். அதுதான் இயேசு. பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஏன்னாக்கா நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா கர்த்தர்ட்ட வரமாட்டீங்க, பிசாசு தான் அங்கே இருக்கும். அன்பு, தாய் மகளுக்கு அன்பு, கர்த்தர் வேண்டவே வேண்டாம் அவங்களுக்கு. மாமியார் மருமகளுக்கு ஒரே அன்பு. பிள்ளைய பார்க்கறதுன்னா அதை பார்க்கறதுன்னா உலகம்தான் பெருசாக தெரியும், கர்த்தர்கிட்ட வரவே மாட்டாங்க. ஆனால் மாமியார் மருமகளும் தேவனுடைய சத்தியத்தின்படி, மாமியார் இடத்துல சத்தியம், தேவ சாயல் வெளிப்படுது, மருமகள்கிட்ட தேவன் வெளிப்படுறாரு. அல்லேலூயா. அனல் பறக்குது. கனிகளை தான் சொல்கிறேன், அதை தான் அனல் சொல்கிறேன். நீங்கள் வர வல்லமைகள் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். புரியுதுங்களா? தேவனுடைய அன்பு, உலக அன்பு கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். இந்த பாசத்தை வச்சு பிசாசு எப்படிலாம் வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியாது.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாசத்தை வச்சு, அப்பா மேலே பாசம், புள்ள மேலே பாசம், அவங்க மேலே பாசம், தேவன் மேலே எப்போ தான் பாசம் வரும்? அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் மேலே பாசமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு பிள்ளைய பகைக்கிறது, அதுவும் தேவன் கொடுக்கறதில்ல. தான் தான் பக்தியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் அசட்டை பண்ணுறது, அது தேவன் கொடுக்கறதில்ல. எல்லாமே வேதம் திட்டமாக சீர்தூக்கி பார்க்க முடியும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த காரியங்களே வேற. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவன் திட்டமாக சொல்லுங்க. அதனால தான் சொல்கிறேன், வேதத்தை நம்ம தியானம் செய்கிறவளா இருக்கணும், படிக்கிறவளா இல்லை, தியானிக்கிறவளா இருக்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டியது, என் பாவத்தை மன்னி, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவும். இது முதல்ல. ரெண்டாவது, உங்களுடைய வார்த்தையினாலே என்னை கழுவுங்க. உங்களுடைய வார்த்தை தான் ஜலமாக இருக்கு. வார்த்தை வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். புரியுதுங்களா? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? புரியுதுங்களா? இது எவ்வளோ முக்கியன்றதை பாருங்க, எவ்வளோ முக்கியம் பாருங்க. முதல்ல இயேசுவான ரத்தம் தான் நம்மளுடைய சுபாவம் தூக்கி போட்டுரும், பாவ சுபாவம் போயிடும், அவருடைய திவ்ய சுபாவம் வரும். இயேசு, புரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்க. இது இயேசுவான ரத்தம். அதனால கழுவப்பட்டு ஜெபம் பண்ணுறது சும்மா வாயும் வார்த்தையெல்லாம் சொல்றது இல்லை. ஆண்டவரே, நமக்கு தான் தெரியும் நம்மளை பற்றி. அல்லேலூயா. இப்படி ஐயோ இப்படி பண்ணிட்டேன், இப்படி பேசுகிறேனே, என்னால் இந்த கோவத்தை இப்படி கோவப்படுறேனே. புரியுதுங்களா? நம்மளால ஒரு நாளும் சும்மா வெறும் வாயும் வார்த்தையில சொல்லுவோம், நான் கர்த்தர் போல இருப்பேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன். எங்கே வாழ்ற நீ உனக்காகவே வாழ முடியாது முதல்ல. ஏன்னாக்கா ஏசப்பா உனக்காக என்ன பண்றாரு? நீ வாழும்படிக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவனை பயன்படுத்தணும். அதுதான் இயேசுவான ரத்தம். அல்லேலூயா. மூணாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் இதை ஜெபம் பண்றீங்க? ஒரு கையை தூக்குங்கப்பா. டெய்லி நான் பாவ அறிக்கை செய்கிறேன், இயேசுவே ரத்தத்துல என்ன கழுவுங்கன்னு யார் தான் ஜெபம் பண்றீங்க? நான் இன்னைய வரைக்கும் ஜெபம் பண்றேன், அதை தான் பிரசங்கமும் பண்றேன். பார்த்தீங்களா? கேள்வி கேட்ட உடனே அமைதியா இருக்கீங்க. பார்த்தீங்களா? அப்ப யாருமே என்ன பண்ணல, பாவின்னு ஒத்துக்கவே இல்லை. அது என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தா பண்றீங்க. இது டோட்டலி ராங். உங்களை என்ன பண்ணணும்னாக்கா உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றும். ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு பாயத்தை கேட்கணும். ஏன்னாக்கா ஆதாம் செய்த பாவம் உங்களுக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு பிறக்கிற இப்போ பிறந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் ஆதாமுடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இமிடியேட்டா தேவை இயேசுடைய ரத்தம். அல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு தாவீது சொல்றாரு. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அவர் என்ன சொல்றாரு? ஆனா என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், பாவி அப்படின்னு சொல்றாரு. பவுல் அவ்வளவு பெரிய நிருபங்களை எல்லாம் எழுதினாரு, புறஜாதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் பாவிலும் பிரதான பாவி அப்படின்றாரு. யாராவது சொல்லுவாங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க பாஸ்டருங்க யாராவது சொல்லிட்டு பார்த்துட்டீங்களா? பாவின்னு அவங்க பாவத்தை பற்றியோ நான் பாவின்னு அவங்க வாயிலிருந்து வந்துட்டா அந்த ஜனங்கள்லாம் அவங்கள தப்பாக சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் பரிசுத்தவான், மற்றவங்களும் அவங்கள பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுங்க. ரைட்டு. ஆனாக்கா யார் உங்களை புகழ்ந்தாலும் பரிசுத்தவான்னு சொன்னாலும், கர்த்தரே உங்களை பரிசுத்தவான்னு சொன்னாலும், கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது என் பாவத்தை மன்னிக்க. எந்த நிமிஷத்துலையும் பாவத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? உங்கள் வாயின் வார்த்தையினால பாவம் வரும், உங்கள் கண்களினால பாவம் வரும், உங்கள் சிந்தையால் பாவம் வரும், உங்கள் பேச்சினால பாவம், உங்கள் சுபாவத்தினால பாவம் வரும், உங்கள் செய்கையினால. எல்லாமே இயேசுவை போல மாறிட்டோமா? பரலோகம் போகணுன்னாக்கா இதுதான் கான்செப்ட். இதுக்கு தான் ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு. அல்லேலூயா. சரி, அப்போ இதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்களா, இப்போ இன்னைக்கு யாரும் இன்ன வரைக்கும் என்ன பண்ணல, பாவ அறிக்கை செய்து நீங்கள் எப்போல்லாம் ஜெபம் பண்ண, அப்போ ஜெபமே பண்ணுறது இல்லையா? ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஸ்ட்ரைட்டாக அதை கொடுங்க இது கூட கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, ஸ்டார்டிங்கில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கல பாவ அறிக்கை செய்ய மாட்டீங்களா? அதை தான் கேட்டேன், சொல்ல மாட்டீங்களே. சுத்திக்கிறது தான் பரவாயில்லப்பா, நீங்களா சொல்லிட்டீங்களே, என்னடா இது ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கை கழுவினா போதுன்னு இருப்பீங்களா, இல்லை கை கழுவிட்டு சாப்பிடுவீங்களா? சரிங்களா? புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு திரும்ப அப்புறமா இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிக்கலான்னு புது ட்ரெஸ் போடுவீங்களா, இல்லை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுவீங்களா? பார்த்தீங்களா? அப்போ ஜெபம் பண்ணிட்டு கடைசியா பாவ அறிக்கை கேட்கறதா, இல்ல அது கூட வேணாம் விடு நான் பரிசுத்தவான் அப்படி சொல்லிட்டு மேல் சாயம் பூசிக்கிறதா? ஜெபக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, அதான் கழுவுறது. அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம தேவ செய்தி பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப படிங்க, அங்க படிங்க, இங்க என்ன ஜெபிக்கிறாரு பாருங்க. ரா முழுவதும் ஜெபம் பண்றாரு, போராடுறாரு.
ஒருத்தரோடு போராடுறாரு. அல்லேலூயா. ஒரு புருஷன் வந்து நிக்கிறாரு, அவர்தான் பூரண புருஷர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு நேரம் இல்லாதபடினால நான் சொல்றேன், அப்படியே நீங்க படிக்கலாம், கடகடன்னு படிங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தணும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கு? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கு? எனிவன்? பாவம் உண்டாயிருக்கு. வேற கோபம் தான் பாவத்துல வருது. பொறாமை எல்லாமே பாவம் தான். பாவம் உண்டாயிருக்கு. அப்புறம் பாவம் உண்டாயிருக்கு. என்னென்ன உண்டாயிருக்குன்னு பார்ப்போம். அதுதான் பிரசங்கம் பண்ண போறோம். அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் தான் சொல்லியிருக்கிறீங்க. அல்லேலூயா. சரிங்க, பாருங்க. தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சார்ந்தை தொட்டான். அதனால் அங்கு அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சார்ந்து துருக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன், போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனுஷரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க அவருக்கு என்ன உண்டாயிருக்குனாக்கா, பாவத்தை தண்ணீரை போல பருகிறான்னு வசனம்லாம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இவருக்கு என்ன உண்டாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யாக்கோபு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. யாக்கோபு அப்படின்னா எத்தன், அப்படின்னா ஏமாத்துக்காரன் அப்படின்னு அர்த்தம். அண்ணன்காரனை ஏமாத்தி என்ன பண்ணாரு, ஆசீர்வாதம் வாங்கினாரு. அந்த ஒரு காரியம் இருக்கு, அது பெரிய சப்ஜெக்ட். ஆமே. சோதரன். ஆனா யாக்கோபு அப்படின்னா எத்தன். அந்த பேர் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உன் பேர் என்ன கேட்கிறாரு? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரோடு போராட தெரிஞ்சுக்கணும். ஏசாயால இருக்கு வசனம், எடுத்து சொல்ல எனக்கு இப்ப நேரம் இல்லை. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் அது வெண்பஞ்சை போகும் போலாகும். வழக்காடு சொல்றாரு. அல்லேலூயா. அது என்னன்னாக்கா போராட்டத்தை குறிக்கிறது. இன்னைக்கு பூரண புருஷரா இருக்கிற நீங்க பூரண புருஷனா ஆகணும்னாக்கா அவரோடு என்ன பண்ணணும்? போராட பழகி இருக்கணும். யாரோட? நான் திரும்ப சொல்றேன், நான் இன்னும் இதே சொல்றேன்னு நீங்க நினைச்ச கூடாது. ஒரு வாலிபர் இருக்கிறான், ஒரு வாலிப பெண் இருக்கிறான். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து இப்போ லவ் பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்கள சம்பாதிக்க வைக்கிறதுக்காக, அவங்கள அதாவது அவங்களுடைய அன்பை பெறறதுக்காக இவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க, போராடுவாங்க அவங்களோட. எப்படியாவது இந்த பொண்ணை என்ன பண்ணணும், அந்த பையனும் அது மாதிரி எப்படியாவது அந்த பொண்ணும் எப்படியாவது. இது என்னன்னாக்கா இது வந்து ஒரு போராட்டமா இல்லையா? இல்லைன்னா வேற யாராவது லவ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் வந்து பூரண புருஷர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. வேற யாரும் பூரண புருஷர் கிடையாது. ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? படிங்க. பாத்தீங்களா, நாமத்தை பேரை கேட்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேரு தேவனுக்கு பேரே இல்ல, பிதாவுக்கு பேரே இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் கரெக்டா உன் பேர் என்ன, உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் உயர்வுறாரு. அல்லேலூயா. நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமாக கண்டேன். சோத்திரம். போதும் போதும் போதும். அல்லேலூயா. சரி, ஓகே, வீட்டை போய் படிச்சுங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. யாக்கோபு அப்படின்றாரு. இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா. அப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு. இரவு முழுது அவரோடு போறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. ஸ்தோத்திரம். ஒரு ஜல்லிக்கட்டுல எப்படி போராடுவாங்க காளையோட, அதே மாதிரி ஒரு பூரண புருஷர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட ஒரு போராட்டம் இருக்கணும். அதான் மனுஷரோடு போராட்டம். தேவனோடு
போராட்டம். அல்லேலூயா. அந்த காரியம். அல்லேலூயா. சரி, ஓகே. இதெல்லாம் இது நிறைய காரியங்கள் இருக்குண்ணா, இன்னொரு நாள் உங்களுக்கு எடுக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஓகே. இது ஒரு நல்ல போராட்டம், போராட வேண்டும். ஆமென். நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்க ஜீவ கிரீடம் இருக்குன்னு பவுல் எழுதுறாரு பாருங்க. அப்போ இன்னைக்கு என்ன நமக்கு போராட்டம் அப்படின்னாக்கா, என்ன போராட்டம் இருக்கு சொல்லுங்க? என்ன உண்டாயிருக்கு? பாவம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அந்த பாவத்தை தனக்கு உண்டாயிருந்த அங்க என்ன இருக்கு? தனக்கு 23 வசனம், தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். உங்களுக்கு என்ன உண்டாயிருக்குன்னா பாவம் உண்டாயிருக்கு. அது உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாக்கா கடைசி வரைக்கும் ஏமாத்துக்காரங்களா தான் இருப்போம். பாவம் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், பாவம் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். இப்போ என்னன்னாக்கா, நீங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்துங்கள். பாவம் உண்டாயிருக்கா, அதை அக்கறைப்படுத்துங்க. இங்க எஸ்பெஷலி பாவம், அதை நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக எடுத்துட்டேன். அலையா, ஏன்னாக்கா பேரு ஏமாத்துக்காரன் அப்படி வருது எத்தனை. அலையிலூயா. சரி, ஓகே. அப்போ என்னன்னாக்கா பாவம், அடுத்தது அக்கிரமம் உண்டாயிருக்கா, மீறுதல் உண்டாயிருக்கா, அல்லேலூயா, சபிக்கப்பட்டிருக்கீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணும்? அக்கறைப்படுத்தும். இதுதான் ஜெபம். அல்லேலூயா. அப்பதான் ஆசீர்வதிப்பார். அக்கறைப்படுத்துறதுனாக்கா, இப்போ இது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா, இதை என்கிட்ட வச்சுக்க கூடாது. இதெல்லாம் அக்கறைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ என்கிட்ட என்ன உண்டாயிருக்கு? பாவம் உண்டாயிருக்கு. அதை என்கிட்ட வச்சுக்க கூடாது, அதை அக்கறைப்படுத்தணும். அக்கறைப்படுத்தணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அடுத்து போலாமா? யோபு புஸ்தகம் எடுத்துக்கங்க. யோபு அடுத்தது ஒண்ணு உண்டாயிருக்கு நமக்கு. அல்லேலூயா. பிசாசு தேவன்ட்டே போய் சொல்றான். அல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்றான். யோபு புஸ்தகம் 10ஆம் வசனத்திலிருந்து படிங்களா? படிங்க, கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா நான் முடிப்பேன். யார் படிக்கிறா? பக்கம் 634. பக்கம் 634, யோபு 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு குணம் தெரிஞ்சிருக்கு, மனுஷனுக்கு தெரியல இன்னும். அல்லேலூயா. ஏன்னா அவனோட உணவே அதான். பாவம் எங்க இருக்கோ அங்க இருப்பான், அக்கிரமம் எங்க இருக்கோ அங்க இருப்பான். அல்லேலூயா. யாரெல்லாம் மீறுறாங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மீறி நடக்கிறாங்களோ அங்கெல்லாம் 1:10 10லேருந்து 10ஆவது வசனம், 1ஆம் அதிகாரம். சாத்தான் பிசாசை பார்த்து, சாத்தான் தேவனை பார்த்து சொல்றான். அல்லேலூயா. பாத்தீங்களா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்ப யோபுக்கு என்ன உண்டாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் படிக்கிறேன் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். அவனுக்கு 7 குமாரர்கள் உண்டாயிருக்கிறாங்க. என்ன உண்டாயிருக்குன்னா, கொஞ்சம் எப்படி சொன்ன பாவம் உண்டாயிருக்குன்னு. இங்க கரெக்டா பார்த்தாக்கா பிசாசு கரெக்டா சொல்றான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. அப்போ யோபுக்கு என்ன உண்டாயிருக்கு பார்த்தா, 7 குமாரர், 3 குமாரத்திகள் பிறந்தார்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்களும், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன இருக்கு? 7000 ஆடு இருக்கு, அடுத்தது இருக்கு 3000 ஒட்டகம் இருக்கு, 500 ஏர் மாடு இருக்கு, 500 கழுதை. 4 மிருகத்தை பார்த்தா 4 இருக்குங்க. ஆடு மாடு, என்ன பாருங்க, ஆடு மாடு கழுதை ஒட்டகம். இதெல்லாம் பைபிள்ல பாத்தீங்கன்னாக்கா தொழுவன்னு ஒரு காரியம் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, ஓய்வு நாளில் உங்களுடைய எருதாவது கழுதையாவது கழுதையினுடைய தொழுவத்தில் இருந்து அப்படின்னு தொழுவோம் அப்படின்னு வரும். போய் தண்ணீர் காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. ஓய்வு நாளில் அப்போ என்னக்கா கழுதையும் தொழுவுதான், கழுதை தொழுவோம். அடுத்தது மாட்டு தொழுவம் இருக்கு, ஆட்டு தொழுவம் இருக்கு. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று 4வது ஒட்டகம்.
4 காரியம். அல்லேலூயா. இதுதான் யோபுக்கு உண்டாயிருக்கு. 7 குமாரரு 3 குமாரத்தி. கரெக்டா? அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் வேலி அடிச்சிருக்கிறாராம். ஆனா உண்மையிலே சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன உண்டாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீங்க வீட்டை போய் படிச்சுக்குங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க இந்த ஃபுல்லா படிச்சீங்கன்னா இப்போ சொன்ன பாத்தீங்கன்னா என்ன பாருங்க, எருதுகள் உழுதுகிட்டே இருக்கிறாங்க. எருதுன்னா என்னது? ஏர் மாடு வச்சு உழுதுகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல என்ன இருக்கான்? கழுதைகள் அது பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. சபையர் என்ன பண்ணாங்க, அவன் மேல விழுந்து அதை ஓட்டி போட்டு போனார்கள். பட்டய கறிக்கினால வேலையாட்டு வெட்டி போட்டாங்க இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஏர் மாடு, எருது, மாட்டு தொழுவோம். அல்லேலூயா. அடுத்தது கழுதை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பேசிக்கொண்டு வேறொன்று வானத்தில் தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடு 3வது பார்த்தீங்கன்னா ஆடு வேலையை சுட்டெரித்து போட்டது. வேலையாட்களை எல்லாத்தையும் சுட்டெரிப்பு இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டகம். அல்லேலூயா. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை, ஆட்டு தொழுவோம், மாட்டு தொழுவோம், கழுதை தொழுவோம், ஒட்டகம் இந்த 4 காரியம். தொழுவம் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. பைபிள்ல தொழுவம் என்னன்னாக்கா தொழுதுக்கணும். அது சாப்பிட்டது அசை போடும், அதை தியானம் பண்றது. அடுத்தது இப்படிதான் இப்படி தொழுதுகொள்ளும். இதுதான் தேவனுடைய சபை. இன்னைக்கு சபையில ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க, நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே எல்லா ஜனமும் வெளில போயிடும். இது என்னன்னாக்கா தேவன் செய்யற காரியம். தேவனே பிசாசுகிட்ட ஒப்பு கொடுத்துருவாரு சில பேரை. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் இருக்கு. இப்போ எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம். அல்லேலூயா. சர்ச்சில் ஜனங்க நிறைய பேர் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தாக்கா காணாமல் போயிடுவாங்க. அல்லேலூயா. அது இப்போ யோபுக்கு நடந்த காரியம் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் மட்டும் பண்ணனாக்கா பாவம், நான் மட்டும் குடிச்சேன்னா பாவம், குடிக்கிறேன். இன்னொருத்தரை போய் குடிக்க வைக்கிறேன், அது என்னது? பாவமா, அக்கிரமமா, மீறுதலா? சொல்றாங்க பாருங்க, அக்கிரமம். நான் மட்டும் செஞ்சா பாவங்க, பிறரையும் செய்ய வச்சா அது அக்கிரமம். அக்கிரமம் செய்யக்காரரே, இந்த அக்கிரமம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. புரியுதா பேசுறதா இல்லையா? அல்லேலூயா. நான் மட்டும் தூபம் காட்டுறேன் அப்படின்னாக்கா அது பாவம். என் குடும்பத்தையே அதை காட்ட வைக்கிறேன் அப்படின்னாக்கா அது அக்கிரமம். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னாக்கா சபையில ஆடுகளாக மனுஷங்க தொழுவோம். இதான் தொழுது கொள்ற இடம். ஆட்டு தொழுவோம், மாட்டு தொழுவோம், மாடுகளாகிய தொழுவமாகிய மனிதர்கள். அடுத்தது ஒட்டகம், அடுத்தது கழுதை, கர்த்தரை சுமக்கிற கழுதை தொழுவோம். இது அல்லேலூயா. இவர்களை திசை திருப்புகிற, பிசாசுக்கு செவி கொடுக்கிற அத்தனை பேரும் அக்கிரமம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. பிசாசுக்குரியவர்களாக, பிசாசுடைய ஏஜெண்டா இருக்கிறாங்க, சாத்தானுடைய ஏஜெண்ட். இப்போ கர்த்தர்கிட்ட போய் அவன் கரெக்டாக கேட்குறான். அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெளியடிக்கவில்லை. என்ன உண்டாயிருக்கு? 7 குமாரர் 3 குமாரத்தி 7 அடுத்தது என்னது? சோத்திரம். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள். அல்லேலூயா. இதெல்லாம் வேலி அடைக்கலையா அப்படின்னு உடனே கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் அங்க ஒரு காரியம் சொல்றாரு, அதை மட்டும் படிங்க. 11ஆம் வசனம். தொடுவீர் ஆனால், பாத்தீங்களா? உண்டானவையிலே தான் இருக்கிறான். அவனுக்கு உண்டானவையில எல்லாம் தொடுவீர் ஆனால் என்ன உண்டாயிருக்கு? இப்ப சொன்னதுதான் உண்டாயிருக்கு. உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கான பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. நாம யார் கையில இருக்கிறோம்? பிசாசு கையில இருக்கிறோமா, தேவன் கையில இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் கையில இருந்தா ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் கர்த்தர் வேலி அடிச்சு வச்சிருந்தாரு, இதுவரைக்கும் சபையை கர்த்தர் வேலி அடிச்சு வச்சிருந்தாரு. எப்போ பிசாசு கையில இருக்குன்னு சொன்னாரோ அப்பயே சபிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா? பிசாசு கையில இருந்தா அது ஆசீர்வாதமா? அவனுக்கு உண்டான 7 குமாரர் எல்லாம் சபிக்கப்பட்டாச்சு. 3 பிள்ளைகள், பெண் பிள்ளை சபிக்கப்பட்டாச்சு. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாம் வேலையாட்கள் சபிக்கப்பட்டாச்சு. ஆகவே இது அக்கிரமக்காரன் உடைய வருகை. பிசாசு அக்கிரமக்காரன் சொல்றாரு. அல்லேலூயா.
பிசாசு அக்கிரமக்காரன் சொல்றாருங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? வசனங்களை எடுக்கவும் எதோ சொல்லவே எனக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே அந்த அக்கிரமம் கையில போயிடுச்சு. அவன் அக்கிரமம் செய்யறான், எல்லாத்தையும் அழிச்சு போடுறான், உண்டானவை எல்லாம் அழிச்சு போடுறான். ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கு. அல்லேலூயா. என்னது? ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தினுள் அடங்கி இருங்கள். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படின்னு இருக்கும். அவருடைய கரத்துல அடங்கி இருந்தாதான் ஆசீர்வாதம். சபையில இருக்கிறவங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். சாத்தானுடைய கரத்துல தேவனே ஒப்பு கொடுக்கும் படிக்கும், இல்ல ஊழியக்காரர் வந்து சாத்தான்ட ஒப்பு கொடுக்கும் படிக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா நாளோறும் தேவன்கிட்ட போய் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கான் நம்மளை பத்தி அப்படின்னு பைபிள் இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னாக்கா கர்த்தர் நம்மளை வேலி அடைச்சிருக்கிறார். அன்றைக்கு கர்த்தர் ரத்தம் சிந்தவில்லை, சிலுவை மறிக்கல. அவர் அடைத்திருந்த வேலி வேறு. இன்றைக்கு நமக்கு வேலி அடைத்திருக்கிறார். அந்த வேலி அவருடைய தலையில இருக்கிற முடியினால வேலி அடைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய முள்முடி தான் நமக்கு வேலியா இருக்கிறது. வேற ஏதாவது வேலி போடுவோமா? தங்க வேலி போடுவோமா? அதையே அவுத்துட்டு போயிடுவாங்க. இரும்பால வேலி போடுறதால அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. முள்முடியினாலே நம்மளை வேலி அடைச்சிருக்கிறாருங்க. அவர் ரத்தம் சிந்தி. அல்லேலூயா. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது என்ன நமக்கு உண்டாயிருக்கு சொல்லுங்க? அவருக்கு இருந்த எல்லாமே, பிள்ளைகள், ஆடு மாடு ஒட்டகம் கழுது எல்லாமே கர்த்தர்ட்ட இருக்கிறவருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அது அக்கிரமமா இல்லை, நீதியா தான் இருந்துச்சு. அவர் நீதிமானா இருந்தாரு. எப்போ தேவன் கர்த்தர் பிசாசுடைய கரத்துல சாத்தனுடைய கையில் அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்குன்னு சொன்னாரோ, அவன் கைக்கு போன உடனே ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் கைக்கு போயாச்சு. அல்லேலூயா. அவர் சொல்லாக ஒரு கட்டளையில் இருக்கும். அவன் கையில போனாக்கா அவன் சும்மா இருப்பானா? அக்கிரமக்காரன் சும்மா இருப்பானா? அக்கிரம கையில இருந்தாக்கா அக்கிரமமா மாற்றப்படும் எல்லாம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம் என்ற ஒரு காரியம், சாத்தானுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானாக்கா அந்த உண்டானவைகளை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. அதனாலதான் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். யாரு சோதனைக்காரன்? பிசாசு. பிதா கிட்ட ஜெபம் பண்ணணும். கரெக்டா சொல்றாரு பாருங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை பிசாசுக்குரியது. அல்லேலூயா. அப்படின்னு பிதா கிட்ட ஜெபம் பண்ணணும். எதற்காக? சத்தியத்திற்காக. அல்லேலூயா. சத்தியத்தின்படி என்ன பண்ணணும்? எனக்கு பிள்ளைகளோ குமாரரோ குமாரத்திகளோ எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கணும். என்ன உண்டாயிருக்கணும்? ஆடு மாடுகளா இருக்கு, எதா இருக்கட்டும். ஆடு மாடுனா சபையில இருக்கிற ஜனங்களா இருக்கட்டும், உங்க பிள்ளைகள், உங்க குடும்ப பிள்ளைகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அல்லேலூயா. உன் பிள்ளை சபிக்கப்பட்டிருக்க கூடாது, சாத்தானுடைய கையில இருக்கக்கூடாது, கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். அப்பதான் அவன் நீதிமான். அல்லேலூயா. இல்லைன்னா அநீதிமானா இருப்பாங்க, அக்கிரமக்காரர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இதுக்காக ஜெபம் பண்ணணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 3வது எடுத்துக்கொள்ளுங்க, அதோட முடிச்சிடலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னாக்கா இருக்கு. அல்லேலூயா. அவர் வந்து கேட்கிறாரு, ஒருத்தர் வந்து கேட்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சூழ்ந்திருப்பதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அப்படின்ன உடனே என்ன சொல்றாரு? நீ என்ன நல்லவன் என்று சொல்வானேன்னு அப்படி கேட்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டினாக்கா நம்ம நல்லவங்களா இருப்போம். இல்ல நோ சொன்னாங்க வச்சுக்கலாம், அப்போ தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டினாக்கா நம்ம நல்லவங்க, நாம எது இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம கெட்டவங்களாயிடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் கேட்காரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நல்லவரா தெரிஞ்சவரு கடைசியில அவர் நல்லவரா தெரிஞ்சாரா? ஏசப்பா அந்த அவனுக்கு போயிட்டான். அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரப்பட்ட எந்த நன்மை செய்யணும் அப்படி கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கற்பனை இதெல்லாம் கைக்குள்ள அப்படின்றாரு. அல்லேலூயா. தாய் தாப்படி கணம் பண்ணுவாயாக, ஸ்தோத்திரம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க. இதெல்லாம் நான் சிறு வயதுலேருந்து கடைபிடிக்கிறேன், இன்னும் என் இடத்துல என்ன குறைவு? அல்லேலூயா. அப்படின்னு அந்த வாலிபன் நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு படிக்க. எத்தனை வசனம்? 21ஆம் வசனம். இருக்க விரும்பினால் பாத்தீங்களா, உனக்கு உண்டானவைகளை விற்று
தரித்திரருக்கு கூட பின்பு என்னை பின்பற்றி வா. என்ன அவருக்கு உண்டாயிருக்கு பார்த்தா, அவன் திரளான ஆஸ்தி உடையவனா இருந்தானா. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட உடனே துக்கம் அடைந்தவனா போய்விட்டான். இது என்ன, கீழ்ப்படியுதா? கீழ்ப்படியுதா? என்ன பண்ணிருக்காரப்பா? வார்த்தையை மீறுறாரு. மீறுதல் உண்டாயிருக்கு. புரியுதுங்களா? என்ன சொன்னாலும் அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. கொஞ்சமாவது கேட்கறதுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னாதான். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாக்கா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா, உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஆனா அவனு திரளான ஆஸ்தி உடையவனா இருந்தபடினால இந்த வார்த்தை கேட்ட உடனே துக்கம் அடைந்தனா போய்விட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து சொல்றாரு. இப்ப பேதுரு கேட்கிறாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. மறுஜென்ம காலத்துல நீங்க 12 சிங்காசனத்தின் மேல இருந்து அரசாளுக்கு நியாயம் திருப்பீங்கன்னா 12 சீசர்கள் சொல்றாரு. நமக்கு அடுத்து இருக்கு பாருங்க, என் நாமத்து நிமித்தம் மகனையாவது மகளையாவது வீட்டையாவது ஸ்தோத்திரம் மனைவியாவது, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது 29வது வசனம், தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. இது எப்போ 100 அடையிறது? எப்போ? பரலோகத்துக்கு போயா பூமியிலேவா? பூமியில. அல்லேலூயா. மோன்சிலாசரஸ் ஒரு சாட்சி சொல்லி பார்த்துருக்குறோம். அவங்க அப்பா அம்மா ஊழியம் செய்ய ஒத்துக்கல. கண்ணை மூடுங்க அப்படின்னா மூடியிருப்பாங்க நினைக்கிறீங்க? மூடவே இல்லை. அவங்க மூடியிருக்க மாட்டாங்க. நான் கண்ணை மூடினேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் மட்டும் பைபிள் எடுத்தேன், வெளில வந்துட்டேன். இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ என்னன்னாக்கா இன்னைக்கு அவங்க திரும்ப அவங்க சாட்சியாக தான் இருப்பாங்க. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாரு, 100 ஆசீர்வதிப்பாங்க. பேதுரு மனைவியை விட்டுட்டு வந்தாரு. திரும்ப பேதுரு மாமியார் வீட்டுல ஏசப்பா 12 சீசர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பேதுரு மாமி ஜுரமா இருக்கிறாங்க, ஏசப்பா குனிந்து தூக்குறாரு, ஜுரம் நீங்கிச்சு, உடனே அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்க. இது எவ்வளவு அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. அப்ப என்னக்கா பேதுரு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போறாரு, தன் மனைவியை பாக்குறாரு, அவங்களுக்கு மகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுங்களா? 100 கர்த்தர் கொடுக்குறாரு. கொஞ்சம் தேவனுக்காக கொடுங்க அப்படின்றத கர்த்தர் கேட்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டியா? நிலத்தை விட்டுட்டியா? வீட்டை விட்டுட்டியா? மனைவியை விட்டுட்டியா? மகனை விட்டுட்டியா? தேவன்கிட்ட வந்தியா? மறுபடியும் உனக்கு 100 கர்த்தர் கொடுப்பாரு. நீ எனக்காக விட்டல, உனக்காக நான் அதை பரிபூர்ணமாக்கி தருவேன். அல்லேலூயா. பூரண புருஷரா உங்களை மாத்துவேன். அல்லேலூயா. ஆனா இந்த இவன் வந்திருந்தாக்கா என்ன ஆயிருக்கும்? கீழ்ப்படியில மீறி போயிட்டான். இவனுக்கு என்ன உண்டாயிருக்கு? மீறுதல் உண்டாயிருக்கு. சின்ன வயசுல இருந்து கடைப்பிடிச்சேன்னு சொன்னவன் இப்ப கர்த்தர் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படியாம மீறி நடக்கிறான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ மீறுதல் உண்டாயிருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஸ்தோத்திரம். இன்னும் நான் எடுத்த உபாகம் 28 1 வசனத்துல வீட்டை போய் படிங்க. ஆசீர்வாதம், அவருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உண்மையில் பலிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுங்க. ஆமென். ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோக சுதந்திரத்துக்குள்ள நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை விளையாடுமா. பிள்ளைகள் கேட்டு எல்லாம் உணர்ந்து எல்லா தடைகளை விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ள வைத்துங்க. பரிசுத்தத்தில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். தேவனுக்கு பயந்து நடக்க பிள்ளைகளா மாற்றுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.